அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று சொன்ன வசனத்தின்படி எங்க ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய மகிமை வந்து உதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்காய் எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. யோசுவா 22வது அதிகாரம் 17வது வசனம். பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதினின்று நீங்கி சுத்தமாகவில்லையே. இப்ப முந்தின பகுதியில நம்ம பார்த்தோம், ரூபன், காத்து, மனாசேயோட பாதி கோத்திரத்தார், இந்த 2 கோத்திரத்தார் யோர்தானுக்கு அடுத்த பக்கத்துல குடியிருந்தாங்க. அதுக்கு யோசுவா மேற்கு பகுதியில இருந்து உங்களோட பகுதிக்கு நீங்க போய் அங்க தங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் இருக்கிற அந்த பகுதியில போய் நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறத நம்ம பார்த்தோம். அனுப்பி விடும்போது இவங்க இங்க யோர்தானை கடந்து வரும்போது அங்க ஒரு பீடத்தை கட்டுறாங்க. இந்த 2 கோத்திரத்தார் அந்த பீடத்தை கட்டினோடனே பெரிய பீடமா கட்டுறாங்க. அத கேள்விப்பட்ட உடனே மீதமுள்ள 9 கோத்திரத்தார் இவங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட ஆள் அனுப்பி பேசுறாங்க. முதல்ல யுத்தத்துக்கு ரெடி பண்ணாங்க. கூடி வந்தாங்க, சீலோவில தேவ பிரசன்னத்துல கூடி வந்தாங்க. கடைசியில அவங்க பேசி முடிவெடுத்தாங்க. பினகாசு 10 பிரபுக்களை அனுப்பி 1000 பேருக்கு தலைவர்களை அனுப்பி அவங்களோட பேசணும்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. இந்த 10 பேர் சொன்னாங்க, ஏன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறீங்க? அதாவது பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல உபாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்துல, தேவன் உங்களுக்கு தெரிந்தெடுத்து கொடுக்கிற அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல தான் பலி செலுத்தணும், வேற இடங்கள்ல பலி செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்காங்க. மோசே மூலம் நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க இஷ்டமான இடத்துல ஒரு பீடம் கட்டினதுனாலதான் நீங்க தேவனுக்கு விரோதமா காரியத்தை செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அப்ப இந்த வந்தவங்க அவங்க கூட பேசுறதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது என்ன சம்பவம் அப்படின்னா, மோசே மூலம் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்காக வழி நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில மோவாபிய ராஜாவான பாலாக்கு பீலேயாம்ன்றவனை கூட்டிட்டு இந்த ஜனங்களை சபிக்கும்படியா பல இடங்கள்ல அவனை கொண்டு நிறுத்துறான். ஆனா அவன் எந்த இடத்துலயும் சபிக்க முடியல. அவன் ஆசீர்வதிக்கிறான், எல்லா இடத்துலயும் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிச்சுட்டு அப்ப அந்த மோவாபிய ராஜாவான பாலா கோவப்படுறான். ஏன் இப்படி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இவங்க அந்த ராஜாக்கு இவன் ஐடியா கொடுத்துட்டு போயிட்டான். பீலேயாம் சொல்றான், இந்த ஜனங்கள் பாவம் செய்தாதான் இவங்க தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி சபிக்கப்படுவாங்க அப்படின்ற இத சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். அதனால அவன் என்ன செஞ்சான்னா, மோவாபிய பெண்களோட இஸ்ரவேல் மக்கள் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணும்படியா செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாகமம் 25வது அதிகாரத்துல 3வது வசனம், இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள்.
அவங்களோட சேர்ந்து வேசித்தனம் பண்ணி அவங்க வணங்குற தெய்வங்களை வணங்கி அவங்களோட விருந்துகளில் கலந்து கொண்டு அந்நிய தெய்வங்களை பணிந்து கொண்டாங்க. அந்த பாகால் பேயோரை பற்றி கொண்டாங்க. இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களோடு பேசுறாங்க. நீ இந்த பாவம் செய்த ஜனங்களை அப்புறப்படுத்தினாதான் என்னுடைய கோபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இந்த பினகாஸ் எழும்பி நின்று விபச்சாரம் வேசித்தனம் பண்ணின இஸ்ரவேலனையும் ஒரு பட்டயத்தால ஈட்டியால குத்தி கொன்றான். என்னாகமம் 25வது அதிகாரம் 9வது வசனத்துல அதுக்கப்புறம் இந்த வாதையினால செத்தவர்கள் 24,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு பெரிய அழிவு ஏற்படுறதுக்கு காரணம் அங்க அவங்க அந்நிய தெய்வங்களை வழிபட்டு ஆண்டவரை கோபம் மூட்டியதனால அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த அக்கிரமம் அவங்கள வாதிச்சது. கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே. அந்த வாதையில 24,000 பேர் அழிக்கப்பட்டாங்க இவங்க செய்த பாவத்தினால. இந்நாள் வரைக்கும் நாம் அதினின்று நீங்கி சுத்தமாகவில்லையே. அந்த வாதையிலிருந்து நீங்கி அந்த பாவத்திலிருந்து நீங்கி சுத்தமாகவில்லையே. நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ. ஆனா இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு விரோதமா செய்றீங்களே அப்படின்னு கேட்கிறார். இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ. அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே. நீங்க இன்னைக்கு பாவம் செய்றீங்க, கர்த்தருக்கு விரோதமா ஒரு பீடத்தை கட்டி பலி செலுத்த போறீங்க. அதன் மூலம் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி சபைய முழுவதையும் கர்த்தர் அழிச்சிருவாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டாய் இருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்கி இருக்கிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையில் உள்ள தேசத்திற்கு நீங்க இருக்கிற இடம் தீட்டுள்ளதுன்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தருடைய வாசஸ்தலம் ஆசரிப்பு கூடாரம் எங்க போட்டிருந்தாங்கன்னா சீலோவில போட்டிருந்தாங்க. அங்கதான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த இடத்துக்கு நீங்க அங்க வந்திருக்கலாமே பலி செலுத்துறதுக்கு. அங்க பலிபீடம் இருந்துச்சு. ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடம் இருந்துச்சு. நீங்க அங்க பலியிட்டு இருக்கலாம். யோர்தானை கடந்து நாங்க இருக்கிற குடியிருக்கிற பக்கத்துல சீலோல நீங்க பலி செலுத்தி இருக்கலாம். நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே, கர்த்தருடைய பலிபீடத்துல பலி செலுத்தாம வேற ஒரு பீடத்தை கட்டுறதுனால கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமாக இரண்டகம் பண்ணாதிருங்கள். இந்த பாவத்தை செய்யாதீங்க. கர்த்தருக்கு விரோதமாவும் எங்களுக்கு விரோதமாவும் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பாக்குறோம். இது ஒரு எக்ஸாம்பிள். பாவம் செய்ததுனால அழிவை சந்தித்த ஒரு எக்ஸாம்பிள் இது சொல்றாங்க. அடுத்து திரும்ப ஒரு எக்ஸாம்பிள சொல்றாங்க. 20வது வசனம். சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீட்டான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபை மேல் எல்லாம் கடும் கோபம் வரவில்லையா? இது எந்த சம்பவம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களை யோசுவா தலைமையின் கீழே வழி நடத்தி வராங்க. அப்ப அவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக முதல்ல எரிகோவை அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும் போது ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த எரிகோ பட்டணத்துல இருந்து எந்த சாபத்தீட்டான பொருளையும் எடுக்க கூடாது. இங்க இருக்கிற பொருட்களை எடுக்க கூடாது. எடுத்தீங்கன்னா சாபம் வந்துரும் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கை பண்ணியிருந்தாரு. அவர்கள ஒருத்தனான ஆகான், இவன் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். இத சேரான்றது அவங்களோட வம்சம். அந்த வம்சத்துல இருக்கிற இந்த ஆகான் என்ன செஞ்சான்னா, ஆசைப்பட்டு இச்சித்து எதெல்லாம் எடுத்து வச்சான் அப்படின்னா, ஒரு பாபிலோனிய சால்வை,
200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம். இதெல்லாம் இச்சித்து ஆசைப்பட்டு அதெல்லாம் எடுத்து தன்னுடைய கூடாரத்துல ஒளிச்சு வச்சிருந்தான். ஆனா இவங்க என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல் மக்கள் அடுத்த பட்டணமான ஆயிக்கு போகும்போது தோல்வியை சந்திக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சமூகத்துல போய் உபவாசம் இருந்து ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி இருந்து கண்ணீரோட அழுகிறாங்க. தங்களோட வஸ்திரங்களை கிழித்து அழுகிறாங்க. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அதை பார்த்து ஆண்டவர் அவங்க கூட பேசுறாங்க. சாபத்தீட்டானது இருக்கிறதுனாலதான் நீங்க தோல்வியை சந்திச்சீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க சீட்டு போட்டு பார்க்கும்போது அதுல ஆகானுடைய பேர் விழுந்தது. முதல்ல ஒவ்வொரு வம்சமா கோத்திரமா வந்தாங்க, அடுத்து வம்சமா வந்தாங்க, அடுத்து குடும்பமா வரும்போது ஆகானுடைய பெயர் குறிக்கப்பட்டது. அதுல அவன்கிட்ட கேட்கும்போது அவன் உண்மையை சொல்லிடுறான். சொன்ன உடனே அவனை நீக்கினா தான் சாபம் நீங்கும், தேவனுடைய கோபம் ஆறும் அப்படின்றதுனால அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இஸ்ரவேல் மக்கள் அவன் மேல கல்லெறிந்து அக்கினியில சுட்டெரித்து அவன் மேல கல்களை போட்டு மூடி வச்சுட்டாங்க. இது யோசுவா 7வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அப்ப அந்த ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தோல்விய சந்திச்சு அந்த ஆயி பட்டணத்துல ஒரு இஸ்ரவேல் மக்கள்ல அநேகம் பேர் அழிந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த தோல்வியை சந்திச்சதுனால அங்க நிறைய பேர் அழிக்கப்பட்டாங்க. அப்படின்ற 3000 பேர் போனாங்க. ஆனா அங்க நிறைய பேர் இஸ்ரவேல் மக்கள் அழிவை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் செய்யற பாவம் அந்த ஜனங்கள் முழுவதுக்கும் தேவன கோபத்தினால அழிவை சந்திக்கிறாங்க. இஸ்ரவேல் சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்ல சொன்னார்கள் என்றார். ஒருத்தன் செய்த பாவம் அவனை மட்டும் பாதிக்கல, அது சபையே பாதிச்சிச்சு, அத போய் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்தவங்க பினகாசு அந்த பிரபுக்களோட 10 பிரபுக்கள் வந்தாங்க. அடுத்து 1000 சேனைகள்ல 1000 பேருக்கு தலைவனா இருக்கிறவன் தான். இவங்க எல்லாம் இத பத்தி பேசுறாங்க. அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் 1000 தலைவருக்கு பிரதியுத்தரமாக இப்ப அவன் பதில் சொல்றான். 1000 பேருக்கு தலைவர்கள்ட்ட தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். நம்மளும் கூட எல்லா சூழ்நிலையும் நம்ம சந்திக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதை நம்ம மறக்கவே கூடாது. ஆண்டவர் சகலத்தையும் அறிந்தவர். இதத்தான் இவங்க சொல்றாங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலரும் நீங்களும் அறிந்து கொள்ளுவீங்க. இப்ப இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது என்ன காரியம் அப்படின்றத அறிந்து கொள்ளுவார்கள். அது ரெண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதனால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர். நாங்க துரோகம் கர்த்தருக்கு எதிரா செயல்படுன்ற எண்ணத்தோட இத செய்யல, அப்படி செஞ்சிருந்தா கர்த்தர் எங்களை காக்காம இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல், ஒரு காரியத்துக்காக கட்டணும். அந்த என்ன காரியம்ன்றத பின்னாடி சொல்றாங்க. அதுக்காகத்தான் கட்டணும். கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுகிறதற்காவது, கர்த்தரை பின்பற்றாம அந்நிய தெய்வங்களை வணங்குறதுக்காக நாங்க பீடம் கட்டல.
அதன் மேல் சர்வாங்க தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் சமாதான பலிகளையாகிலும் செலுத்துகிறதற்காக அதை செய்ததுண்டானால், பலி செலுத்துறதுக்காக நாங்க அந்த பீடத்தை கட்டல அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் அதை விசாரிப்பாராக. நாங்க கர்த்தரை விட்டு விலகுறதுக்காக அதை கட்டல, அல்லது கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்காக அதை நாங்க கட்டல. எக்ஸ்பிளைன் பண்றாங்க எதுக்காக பீடத்தை கட்டணும் அப்படின்றத சொல்றாங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி, உங்கள் பிள்ளைகள்னா யோர்தானை கடந்து போன இந்த மீதம் உள்ள 9 கோத்திரத்தில் உள்ளவர்களோட பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி, ரூபன், காத்து, மனாசேயோட பாதி கோத்திரம் இவங்களை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன? அவங்க கேக்குறாங்க, அவங்களோட பிள்ளைகள் கேக்குறாங்க, பின் நாட்கள்ல கேட்பாங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா ஆலயம் அவங்க பக்கம் இருக்கு, ஆசரிப்பு கூடாரம் அந்த 9 கோத்திரம் இருக்கிற பக்கம் இருக்கு. இவங்களுக்கு அது இல்லாதனால பின்னாட்கள்ல கேட்பாங்க, உங்களுக்கும் கர்த்தருக்கும் என்னன்னு. ரூபன் புத்திரர் காத்து புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார். 2 பகுதிக்கும் இடையில எல்லை யோர்தான் வைத்தார். கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள். உங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்ல, பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 கோத்திரத்துல இருக்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படாம போயிருவாங்களோ அப்படின்னு நாங்க நினைச்சோம், சந்தேகப்பட்டோம். ஐயத்தினாலே நாங்கள் சொல்லி கொண்டது என்னதென்றால், பின்னாடி வர்ற சந்ததி பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அவங்க கர்த்தருக்கு பயப்படாம போயிடக்கூடாது, கர்த்தரோட ஐக்கியப்படாம போயிடக்கூடாதுன்றதுக்காக சர்வாங்க தகன பலிக்காகவும் அல்ல, பலிக்காகவும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகன பலிகளினாலும் சமாதான பலிகளினாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருக்கு ஆராதனை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததிக்கும் நடுவே சாட்சி உண்டாகும்படிக்கே. வேற பலி செலுத்துறது கர்த்தருடைய சந்நிதியிலதான், அதுக்கு நாங்க சாட்சியாக இந்த பீடத்தை கட்டியிருக்கோம். கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுடனே படிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். அதற்காக ஒரு சாட்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக சம்பந்தம் இல்லைன்ற, பங்கு இல்லை, கர்த்தரிடத்துல உங்களுக்கு பங்கில்லைன்னு உங்க பிள்ளைக சொல்லக்கூடாது, அதுக்கு சாட்சியாக நாங்க இந்த பீடத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட எதுக்காக பீடத்தை கட்டணும்ன்றத இந்த 2 கோத்திரம் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் மோவாபிய பெண்களோடு சேர்ந்து பாகால் பேயோரை வழிபட ஆரம்பிச்சாங்க. கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தாங்க, கர்த்தரை விட்டு விலகி போனாங்க, அந்நிய தெய்வங்களை வணங்கினாங்க. அதனால கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகினாங்க. அப்ப 24,000 பேர் அழிவை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் பினகாஸ் அந்த வேசித்தனம் பண்ணின ஒரு இஸ்ரவேல் புத்திரனை தன்னுடைய ஈட்டினால கொன்று போட்டான். அதுக்கப்புறம் அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அந்த பாவம் இஸ்ரவேல் மக்கள்ல அநேகருக்கு அழிவை கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தோம். 2வது ஆகான் ஆண்டவர் சாபத்தீட்டானதை எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவன் கீழ்ப்படியாம பாவம் செய்ததுனால அவை மாத்திரமல்ல, அவனோடு கூட இஸ்ரவேல் மக்கள் அநேகர் அழிவை சந்திச்சாங்க. ஒருத்தர் செய்த பாவம் அந்த ஜனங்களை பாதிச்சிச்சு. இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு பதிலா ரூபன் கோத்திரம், காத்து கோத்திரம், மனாசேயோட பாதி கோத்திரத்தார் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நாங்க கர்த்தருக்கு எதிரா செயல்படல,
வந்து பின் நாட்கள்ல உங்களோட பிள்ளைகள் வந்து எங்களோட பிள்ளைகள்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன பங்கு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பதில் சொல்றதுக்காகத்தான் நாங்க இந்த பீடத்தை கட்டணும். அதை சாட்சியா வைக்கிறதுக்காகத்தான் பீடத்தை கட்டணும். இந்த பீடத்துல நாங்க பலி செலுத்துறதுக்காக கட்டல, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரா நாங்க செயல்படல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முதல்ல கர்த்தரை முன் வைக்கிறாங்க. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட இருதயம் கூட ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்ம இருதயத்தோட நினைவுகள் கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்மளோட எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்படின்றத இங்க அவங்க முதல்ல சொல்றாங்க. அது போல கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் நம்மள நடத்த போதுமானவர். அவருடைய கரத்துல நம்ம இப்ப ஒப்பு கொடுப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த போது ஆண்டவரே எப்படி அழிவை சந்தித்தார்கள்ன்றத தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே எச்சரிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயத்தோடு பொல்லாங்கான காரியத்துக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ள கிருபை செய்யுங்க. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்ற விசுவாசத்துல நாங்க பலப்பட கிருபை செய்யுங்க. அப்பா, இந்த காலை வேளையில எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய துக்கங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரே எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீங்கிற்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. சூழ்நிலைகள்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துங்க. எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.